தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் போக்கி நமக்கு புதிய வாழ்வை, நல்ல வாழ்வை அருளக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு அத்தகைய நம்பிக்கையை தருகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அற்ற அனைத்து சூழல்களையும், கண்ணீர் வடித்து அழக்கூடிய அனைத்து சூழல்களையும் கடந்து ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாதையில் பயணிக்கக்கூடிய நல் மனதை நாம் பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனை மாற்றியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகி நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. Alleluia, alleluia.
இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 20 இறை வசனங்கள் 11 முதல் 18 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வான தூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அனைவருடைய வாழ்க்கையிலுமே கவலைகளும் கண்ணீர்களும் நிறைந்திருக்கின்றன. பல நேரங்களில் நாம் நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறோம். சில நேரங்களில் நாம் நிகழ்காலத்தில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பகரமான சூழ்நிலைகளை குறித்து கண்ணீர் வடிக்கிறோம். இன்னும் சில நேரங்களில் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம் கண்முன் தெரியாத, நாம் முன்பின் அறிந்திராத, எப்படி இருக்குமோ என்கின்ற ஒரு கேள்விக்குள்ளாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தை குறித்து நாம் கண்ணீர் வடிக்கின்றோம். இப்படி பல வகைகளிலும் இந்த கண்ணீர், கவலை, கம்பலை என்பது நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய உயிர்த்த ஆண்டவர் நமக்கு நம்முடைய கண்ணீர்களிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். நம்முடைய கண்ணீர்களிலிருந்து புதிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறார் என்கின்ற செய்தியை தான் இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு முன்பாக கொண்டு வருகின்றது. மகதலா மரியா இயேசுவை பிரிந்து, இயேசுவை இழந்து, தன்னுடைய தலைவர் தன்னை விட்டு போய்விட்டார் என்கின்ற நிலையிலே மனமுடைந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். காலையிலேயே அவர் கல்லறைக்கு வந்து நிற்பதை பார்க்கிறோம். நமக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள், நம்முடைய உறவுகள், சொந்தங்கள் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது பல நேரங்களில் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைதான் இருக்கும். எதையோ ஒரு பெரிய ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இழந்துவிட்ட ஒரு சூழலை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்போம். இதே சூழல், இதே கவலை, இதே கண்ணீர் மகதலா மரியாவுக்கும் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சூழலில், அந்த நெருக்கடியில் ஆண்டவர் அங்கே மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுக்கின்றார்.
ஏனம்மா அழுகிறா என்று சொல்லி அவருடைய அந்த கண்ணீர் படிந்த அந்த முகத்தை, உள்ளத்தை ஆண்டவர் கண்ணோக்குவதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்ட கண்ணீர்கள், நெருக்கடிகள், கவலைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் பார்த்து இதே வார்த்தைகளை சொல்லுகிறார். ஏனம்மா அழுகிறாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகின்றார். அன்பு மக்களே, ஆண்டவர் கூறக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்டபோது மகதலா மரியாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். அதுவரையில் மகதலா மரியா எங்கு பார்த்து கொண்டிருக்கிறார்? இயேசுவினுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார், மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் மரியா என்று அழைத்தவுடன் திரும்பி பார்க்கிறார். அவர் திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், திரும்பி பார்த்தால் பின்னால் கல்லறை தான் இருக்கிறது. கல்லறையா திரும்பி பார்த்தார்? நாம் அவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடாது. புனித அகுஸ்தினார் இதற்கு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார். அதுவரையில் இயேசுவினுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்த மரியா திரும்பி பார்த்து இயேசுவினுடைய இதயத்தை பார்க்கிறார். அன்பு மக்களே, நாமும் இயேசுவினுடைய இதயத்தை பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அந்த இதயம் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த இதயம். அந்த இதயம் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு, கண்ணீரில் இருப்பவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய இதயம். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு, கண்ணீர்களுக்கு மத்தியில் மகதலா மரியாவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே திரும்பி பார்ப்போம். இயேசுவினுடைய இதயத்தை பார்ப்போம். இரக்கம் மிகுந்த, அன்பு மிகுந்த, நம்முடைய கவலைகளின் பொருட்டு கவலை கொண்டிருக்கக்கூடிய அந்த இதயத்தை நாம் உற்று நோக்கினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளையும், கண்ணீர்களையும் ஆண்டவர் மாற்றி தருவார். தன்னுடைய பாடுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இதுதான்: நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு வாக்கு கொடுத்தார். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பு மக்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு வெறுமனை வாய் வார்த்தை அல்ல, அது மக்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடிய வாக்கு. அதே போல தன்னுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே உள் வாங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் ஆண்டவர் மாற்றிவிட்டார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் நாம் பயணிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு அருள் மிகுந்த வாழ்வாக, மகிழ்ச்சி மிகுந்த வாழ்வாக, நிம்மதி மிகுந்த ஒரு வாழ்வாக மாறும். எனவே இயேசுவினுடைய இதயத்தை திரும்பி பார்ப்பவர்களாக, அவர் தரக்கூடிய மகிழ்ச்சியை, நிம்மதியை அனுபவிப்பவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான நல் வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். கொடுக்கின்றோம் காணிக்கை, கொடுக்கின்றோம் காணிக்கை, உடைமையாய் அளித்ததை உமக்கே படைக்கின்றோம். கொடைகளின் தந்தையே, கொடுக்கின்றோம் காணிக்கை, உடைமையாய் அளித்ததை உமக்கே படைக்கின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்று கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. அன்பு மக்களே, நாளை தினம் காலையில் திருப்பலி நடைபெறாது, நாளை மாலையில் திருப்பலி நடைபெறும். இன்றும் நாளையும் 2 நாட்களாக நம்முடைய ஆயர் தலைமையில் நம்முடைய மறை மாவட்ட குருக்களுக்கான கூடுகை தூத்துக்குடியிலே வைத்து நடைபெறுகின்றது. எனவே நாளை காலை திருப்பலி நடைபெறாது, மாலையில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீ பொழிந்துள்ளீ. அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெற உமது அருளை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இனிய கீதம் பாடுவே இதயம் நிறைந்த புனிதற்கு உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வால் தொழுதையா. உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வால் தொழுதையா. வௌவால் தொட்டியின் பாதுகாவல் ஆனவரே எங்கள் அந்தோணியாரை குழந்தை இயேசுவை கையிலேந்தி குழந்தை வரங்கள் தந்திடுவே. குழந்தை இயேசுவை கையிலேந்தி குழந்தை வரங்கள் தந்திடுவே. இனிய கீதம் பாடுவேன் இதயம் நிறைந்த புனிதற்கு. பதுவை புனிதரே பேய்களை எல்லாம் ஓட்டிடுவீர், நோய்களை
எல்லாம் நீக்கிடுவீர், கேட்ட வரங்கள் தந்திடுவீர். நோய்களை எல்லாம் நீக்கிடுவீர், கேட்ட வரங்கள் தந்திடுவீர். இனிய கீதம் பாடுவேன் இதயம் நிறைந்த புனிதர்க்கு. காணாமல் போன பொருட்களை தேடி நாங்கள் கண்டடைய, உம்மிடம் நாங்கள் வேண்டிக் கொண்டால் உடனே அதுவும் கிடைத்திடும். நன்றி சொல்வோம், நாம் நன்றி சொல்வோம், கோடி கோடி நன்றி சொல்வோம். கோடி அற்புதரே உமக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம். கோடி அற்புதரே உமக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம். இனிய கீதம் பாடுவே இதயம் நிறைந்த புனிதர்க்கு. உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வால் துள்ளுதையா. உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வால் துள்ளுதையா துள்ளுதையா. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.